கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் கூட இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னாக்கா, இயேசுவை உங்கள் குடும்பத்தில் இருந்து எழுப்பிட்டீங்களா? இயேசுவை எழுப்பிட்டீங்களா அப்படின்னா, இயேசுனா தூங்கிட்டு இருக்கிறாரா? அவரை போய் எழுப்புறதுக்குன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அப்போ இயேசு என்ன பண்ண? ஆல்ரெடி அவர் தூங்குறது கிடையாது, அவர் உறங்காமல் நம்மளை பாருங்க. அப்போ இயேசுவை எழுப்புனா, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இயேசு அவர் கூடவே இருக்கிறாரு, ஆனா அவரை எழுப்புறது. ஆனா வேதம் சொல்றது, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவூத்தல் அளிக்க செய்வேன்னு சொல்றேன். ஆபத்து காலம் வரும்போது கூட நம்ம மருத்துவரையோ இல்லை மனிதர்களையோ சார்ந்து இருக்கிறோமே தவிர, இயேசுவை எழுப்புறதுக்கு, இயேசுவை கூப்பிடுறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அவர் கூடவே இருந்தவங்க, அவர் கூடவே இயேசு இருக்கிறாரு. ஆனா இயேசு அவங்களுக்குள்ள அவிசுவாசம், அதாவது இயேசு கூட இருக்கிறாருன்றது கூட தெரியாம அவங்களுக்குள்ள அவிசுவாசம் இருந்தது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கூட நமக்குள்ள என்னதான் ஆண்டவருக்குள்ள அதிகமான ஜபங்களையும் ஊழியத்தையும் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டா கூட அந்த அவிசுவாசன்றது எல்லாருக்குள்ள இருக்கு. ஆனா அந்த அவிசுவாசத்தின் மத்தியிலும் இயேசுவை எழுப்புனா, இயேசு வந்துட்டாருன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். பார்க்கலாமா? அந்த சம்பவத்தை பார்க்கலாங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். பார்க்கலாம். மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 35 நான் வாசிக்கிறேன். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படம்பு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியிலே அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்க, இவங்க இயேசுவோடு கூட பயணம் செய்யறாங்க. அப்ப இயேசுவோடு கூட பயணம் செய்யும்போது கூட தனக்கு வருகிற ஆபத்து நேரத்துல இயேசு அழகா என்ன பண்றாரு? அவர் அழகா தூங்கிட்டு வர்றாரு ஏசப்பா. அப்போ உடனே என்ன பண்ணாங்கன்னாங்க, இவங்க அந்த நேரத்துல கூட அவர் தானே கூட இருக்கிறாருக்கு, அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி விட்டுறது இல்லை. நம்ம கூட ஏசியன் கூட இருக்கிறார், எல்லாம் பார்த்துப்பார், ஏசியன் கூட இருக்கிறார், எல்லாம் பார்த்துப்பாருன்னு சொல்றோம். ஆனா இயேசு நம்ம எழுப்புறோமா? இவங்க அப்படி நினைக்கல. இவர் படகுல தானே இருக்கிறாரு, இவ்வளவு காற்று அடிக்குது, இவ்வளவு தண்ணி, கப்பலுக்கு தண்ணிக்குள்ள போக போகுது, அந்த படகு தண்ணிக்குள்ள போக போகுது, அப்ப இவரும் தானே போவாரு, இவருக்கு தெரியாதா அப்படின்னு விடாம இயேசு அவங்க எழுப்புனாங்க. அப்படி எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் எழுப்புறாங்க. பாருங்க, வேதம் சொல்றது வசனம், அதாவது அவர்களை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார். உடனே ஆண்டவர் எழுப்பி காற்றை அதட்டி கடல் அலையை பார்த்து, இறையாதை, அமைதலா இருந்தோடனே அது சைலண்ட் ஆயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம என்ன பண்ணுது, நெருக்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில கூட பிரச்சனைகள், கடன் என்ற பிரச்சனைகள், சமாதானம் இல்லை, மனிதர்களால் வர பிரச்சனைகள், வியாதி நிமித்தமாய் வருகிற பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகளால நீங்கள் மடிந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் வேதத்தில் தெளிவாக சொல்கிறது, அவர்களை எழுப்பினார்கள். அவர் எழுந்து அவளை திட்டினார். ஆனால் திட்டினாலும், ஆனால் காற்றையும் கடலையும் அவர் அதற்றினார். அவர் இறையாதே, அமைதலார் என்றார். அவர்களுக்கு போன பயணம் அவர்கள் சமாதானமாய் போய் பயணம் செய்வதற்கு ஏதுவாக இருந்தது. இன்று நம்முடைய வாழ்க்கையில கூட உங்களுடைய பிரச்சனையை மனிதரிடத்திலேயோ அல்லது உங்களுடைய பிரச்சனையை அதாவது மற்ற மனிதர்களிடத்தில் நீங்கள் செயல்படுறதை விட, நீங்கள் உங்கள் குடும்பத்திலிருந்து உங்கள் குடும்ப ஜபத்தில் எழுப்புங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜபத்தில் இயேசுவை எழுப்புங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய லைஃப்பில் நீங்கள் ஆண்டவரை எழுப்புங்கள். அப்படி உங்களுக்குள்ளே எழுப்பும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எழும்பினார். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ இன்னல்கள் நிலையில, ஆபத்தான சூழ்நிலையில உம்மை எழுப்புவதை நாங்கள் மறந்துவிட்டு ஆண்டவரே, அநேக மனிதர்களை தேடி, ஆலோசனைகளை தேடி ஓடுகிறோம். நாங்கள் அதை மறந்து உம்மை எழுப்பும்படியான அந்த சிந்தனை எங்களுக்குள்ளே உண்டாகும்படியாய், உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக அந்த கிருபை எங்களுக்குள்ளே உண்டாகும்படியாய், எங்கள் அவிசுவாசம் நீங்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்.
அப்படியாய் கர்த்தாவே இந்த காலையில் ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் அப்படி அபிஷேக வல்லமை இறக்குங்க. அப்படி அவிசுவாசம் நீங்கட்டும், அவர்கள் எழுப்பட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தாவே சமாதானமாக இருக்கட்டும். ஆண்டவர் நீர் அப்படியாய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.